குட் பெட் அக்லி படத்தோட இசை அமைப்பாளரான ஜிவி பிரகாஷ் சில அப்டேட்களை தன் வாயால் வெளியில் பேசியிருக்கிறார். அது அப்டேட்களை வெளியாக்கும் முன்னாடியே தன் வாயால் பேசியிருக்கிறார். இது போன்று அஜித் படம் ஒரு மாஸ் திரைப்படம் இன்னும் சினிமாவில் வரப்போறது இல்லை. அந்த அளவுக்கு இன்னும் ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த படம் பேசப்படும் அளவிற்கு இந்த படத்தில் மிக முக்கியமான மாஸ் கேரக்டர் எல்லாம் இருக்கிறது, மாசும் இருக்கிறது. அஜித் வரும்போதெல்லாம் சில மியூசிக் எல்லாம் நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். அதுவும் பிரம்மாண்டமான ஒரு இசையாக இருக்க போகிறது என்பதை ஆணித்தரமாக சொல்லி இருப்பதை பார்க்கும்போது அஜித் ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கிறார். அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். டி ராஜேந்திரன், அதாவது சிம்புடைய தந்தை டி ராஜேந்திரன் குட் பெட் அக்லி படத்தில் ஓப்பனிங் சாங், அதாவது ஒரு அதிரடியான ஒரு சாங்கை பாடியிருக்கிறார். அந்த சாங்கு மிக பிரபலமான ஒரு சாங்காக மாறப்போகிறது, மிகப்பெரிய ஹிட் சாங்காக மாறப்போகிறது. ஜிவி பிரகாஷ் அதுக்கு இசை அமைத்து இந்த பாட்டை மிக பெரிய ஹிட் பாடலாக கொடுக்க போகிறார். இந்த மாதிரி சில சுவாரஸ்யமான சில விஷயங்களை எல்லாம் ஜிவி பிரகாஷ் வெளியே சொல்லியிருக்கிறார். அதை பற்றி சில வீடியோக்களும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இந்த குட் பெட் அக்லி படம் வந்து மிக முக்கியமான ஒரு படமாக இருக்கிறது. ஒரு கமர்ஷியல் மகா பக்கா மாஸ் திரைப்படமாக இருக்க போகிறது. ஒரு அதிரடியும் வில்லனும் கேரக்டருமாக பல நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த படம் உள்வாங்கி இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறது. இன்னும் இது 1.5 மாதங்கள் தான் இருக்கிறது இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கிறது. அதற்கு முன்னாடி பல சம்பவங்கள் எல்லாம் நடத்தப் போகிறார்கள். படத்தின் ஒவ்வொரு விஷயங்களும் வெளியே வரப்போகிறது. கூடிய சீக்கிரம் படத்துடைய ட்ரெய்லர் வெளியே வரும், டீசர் வெளியே வரும். எல்லாமே அஜித் ரசிகர்களுக்காக பெரிய விருந்து காத்திருக்கிறது. தல பொங்கல் ஏப்ரல் 10ஆம் தேதி மீண்டும் ஒரு தல தீபாவளி தல பொங்கலாக இருக்க போகிறது என்பதை நிச்சயமாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்த குட் பெட் அக்லி படத்துடைய விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த படம் நல்ல ஒரு எதிர்பார்ப்பை சந்தித்திருக்கிறது. நிச்சயமாக இந்த படம் வெளியே வரும்போது நல்ல ஒரு எதிர்பார்ப்புட இருக்குமா என்றால், படம் நன்றாக இருந்தால் உண்மையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். இதுபோல் எதிர்பார்ப்போட வருகின்ற படங்கள் சிலப்போது மோசமாக இருந்தால் அதை அப்படியே சாய்த்து விடுவார்கள் என்பதை நம் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பல சினிமாக்களில் நடக்கிறது. அதை போல் இந்த குட் பெட் அக்லி படத்தில் நடக்குமா என்றே நமக்கு சொல்ல முடியாது. நடக்காது என்ற நம்பிக்கையில் அதோட இயக்குனரும் ஜிவி பிரகாஷும் டி ராஜேந்திரன் பாடிய பாடல்களும் நமக்கு சொல்லப்படுகிறது. குட் பெட் அக்லி படத்தோடைய விஷயம் எப்படி, எந்த மாதிரி சம்பவம் பண்ண போகிறது என்று நமக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த படம் நிச்சயம் மக்கள் மனதில் பெரிய ஒரு இடத்தை, பெரிய ஒரு மாஸ் திரைப்படமாக அமையும் என்பதை மாற்று கருத்தே கிடையாது. குட் பெட் அக்லி நல்லவன் கெட்டவன் இப்படி என்று பல விதங்களில் 3 கேரக்டராக இதில் கலக்கப் போகிறார். நமக்கு அஜித் கலக்கிய வரலாறு திரைப்படத்தை பார்த்திருக்கிறோம். அதை போல் மீண்டும் ஒரு சினிமா கொடுக்க போகிறாரா? இந்த படம் நமக்கு எந்த அளவுக்கு பேசப்பட போகிறது என்பதை நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். குட் பெட் அக்லி வெற்றி பெற இப்போதே வாழ்த்துக்களை சொல்லி அஜித் ரசிகர்களுக்கு மிக முக்கியமான படமாக உங்களுக்கு இது தர இருக்கிறது. இந்த படத்தில் சம்பவம் இருக்கிறது என்பதை சொல்ல வருகிறது குட் பெட் அக்லி. இந்த படத்தை அஜித் ரசிகர்கள் கொண்டாடப் போகிறார்கள், கொண்டாடி தீருவார்கள் என்பதை சொல்கிறேன். மீண்டும் இது போன்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லும் வரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.